அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வீட்டிற்கு வர மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அனைவருக்கும் மகாலட்சுமியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடித்தது யார்? அந்த பெருமாள் தான். எப்போதுமே மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு முன்பு பெருமாளுக்கு 2 துளசி இலைகளை சமர்ப்பணம் செய்துவிட்டு கோவிந்தா, நாராயணா, சீனிவாசா, வெங்கடரமணா என்று அந்த பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு பின்பு மகாலட்சுமி வழிபாடு செய்வது என்பது மிக மிக சிறப்பான பலனை பல மடங்கு நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தகவலோடு இன்றைய வீடியோவிற்குள் நாம் செல்வோம். நாளைய தினம் தை மாதத்தில் வந்திருக்கும் வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமியை கட்டாயம் எல்லோர் வீட்டிலும் அழைப்போம். பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்வோம். அப்படி பூஜை செய்யும் போது மகாலட்சுமி தாயாரை இந்த பெயரை சொல்லி வீட்டிற்குள் கூப்பிட்டு பாருங்களேன். லட்சுமி தாயார் அப்படியே ஓடோடி உங்கள் வீட்டிற்குள் வந்து விடுவாள். உங்கள் வீடு மாளிகையாக மாறும். தங்க நகைகள் சேரும். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு மனநிறைவான வாழ்க்கை கிடைக்கும். வீடு சுபிட்சம் அடையும். கேட்கும் போதே காதுகளில் தேன் பாய்கிறது அல்லவா? இதையெல்லாம் வரமாக பெறக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்ன என்று தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பூ தாமரை பூவு. முடிந்தால் ஒரு தாமரை பூ வாங்கி பூஜை அறையில் வையுங்கள். பொருளாதார சூழ்நிலை, வெள்ளிக்கிழமை தாமரை பூ வாங்க முடியாது என சொல்லுபவர்கள் தாமரை பூவை மானசீகமாக மனதில் நினைத்து தாயாருக்கு சூட்டியதாக நினைத்து கொள்ளலாம். தவறொன்றும் கிடையாது. பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு அம்மா பத்மாவதி தாயாரே வருக வருக, அம்மா பத்மாவதி தாயாரே எங்கள் வீட்டிற்குள் வருக வருக என்று கூப்பிட்டு பாருங்கள். அந்த தாயார் உங்கள் வீட்டிற்குள் எப்படி வருகை தருகிறார்கள் என்பதே நீங்களே ஏதாவது ஒரு ரூபத்தில் உணருவீர்கள். எப்படி வருவாங்க? யாராவது ஒரு பெண்ணின் ரூபத்தில் மகாலட்சுமி அம்சத்தோடு உங்களுடைய வீட்டிற்கு ஒரு பெண் வருகை தருகிறாள். பூஜை செய்து முடித்த பிறகு மன நிறைவாக சந்தோஷமான செய்தி தொலைபேசியில் வருகிறது, அல்லது உங்களை அறியாமல் இனம் புரியாத சந்தோஷம் வருகிறது. வீட்டில் ஏற்றி வைத்திருக்கும் ஊதுபத்தி வாசம், மகாலட்சுமிக்கு சூட்டி வைத்திருக்கும் அந்த மல்லிகைப்பூ வாசம், இதையெல்லாம் நீங்கள் இதனால் வரை உணர்ந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த சமயத்தில் இந்த வாசம் உங்களை அப்படியே மயக்கிவிடும். இப்படி எந்த நல்ல சகுனம் தெரிந்தாலும் சரி, அந்த மகாலட்சுமியின் பரிபூரண அருளும் தரிசனமும் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்று தான் அர்த்தம். அந்த பத்மாவதி தாயார் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ என்னை எப்போது இந்த பெயரை சொல்லி அழைப்பாய்? உன்னுடைய வீட்டிற்கு இதோ நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி ஓடி வருவார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பெண்கள் அழகாக அலங்காரம் செய்து கொண்டு மருதாணியிட்ட கைகளோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். உங்களுக்கான செல்வ வளம் கோடி கோடியாக கொட்டும். மன நிம்மதிக்கு குறைவே இருக்காது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். நன்றி, வணக்கம்.